Hello guys, welcome to Electrotech. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேரியபிள்ஸை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ வேரியபிள்ஸ்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதான் நான் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். இப்போ வீடியோஸ்லாம் எல்லா வீடியோஸும் சேர்ந்து அதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனா, அந்த இன்ஃபர்மேஷனை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்றதுக்கு ஒரு நேம் வைக்கிறேன், எலக்ட்ரோடெக். இப்போ அந்த இன்ஃபர்மேஷனுக்கு நான் கொடுத்த நேம் வந்து எலக்ட்ரோடெக். ஓகேங்களா? அது ஒரு வேரியபிள் நேம். இப்போ அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு பேஜ் இருக்கு. அதில் நான் டெய்லி போஸ்ட் போடுறேன். அதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறதுக்காக நான் ஒரு நேம் கொடுக்குறேன், எலக்ட்ரோடெக் அண்டர்ஸ்கோர் தமிழ். ஸோ இந்த நேம், அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு நேம் நான் கொடுக்கறது வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் சேம். இப்போ யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் கெட் பண்ணுறோம். ஒரு பர்சனோட ஏஜ் வந்து 34 அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நான் ப்ரோக்ராமில் இன்சைட் த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நேமில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், ஏஜ் ஈக்குவல் டு 34. இப்போது ஏஜ் அப்படிங்கிறதுல 34ங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஏஜ் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். புரிஞ்சுதுங்களா? இப்போது இந்த வேரியபிள் நேம் கிரியேட் பண்றதுக்கு certain ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ரூல்ஸ் ஃபார் நேமிங் a வேரியபிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, ரூல் நம்பர் 1, கேபிட்டல் A to கேபிட்டல் Z, small a to small z, 0 to 9, then underscore. இது எல்லா இப்போ ஒரு வேரியபிளோட நேமு கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் செட்டுக்குள்ள இருக்கிற எல்லா லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது ஸ்மால் ஏ டு ஸ்மால் செட்டுக்குள்ள யூஸ் பண்ணலாம். 0 to 9 யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். வேற எந்த கேரக்டர்ஸும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு பர்சனோட வெயிட் W ஈக்குவல் டு 26. அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸும் யூஸ் பண்ணலாம். அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். இப்போ வெயிட், ஃபர்ஸ்ட் பர்சனோட வெயிட் வந்து 23 அண்ட் தென் செகண்ட் பர்சனோட வெயிட் வந்து 105. ஸோ நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். கேபிட்டல் லெட்டர்ஸும் ஸ்மால் லெட்டர்ஸும் சேர்ந்து யூஸ் பண்ணலாம். கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். டிஜிட்ஸ் யூஸ் பண்ணலாம். டிஜிட் யூஸ் பண்ணுறதுல ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ரூல் நம்பர் 2, the variable name cannot start with digit. அப்படின்னா என்னன்னா, 1 person 1 W இப்படி கொடுக்க முடியாது. இன்வாலிட் சின்டாக்ஸ் இப்படி கொடுத்தா சின்டாக்ஸ் எரர் வரும். ஸோ வேரியபிள் நேம் cannot start with digit. ஓகேங்களா? இப்போ தேர்ட் ரூல் என்னன்னா, கேஸ் சென்சிட்டிவ். வேரியபிள் நேம் have கேஸ் சென்சிட்டிவ். இப்போ கேபிட்டல் ஏஜ் ஈக்குவல் டு 23, ஏஜ் ஈக்குவல் டு 24. ஸோ இப்போ நான் கேபிட்டல் ஏஜ் கால் பண்ணேன்னா 23 பிரிண்ட் ஆகும். ஸ்மால் ஏஜ் கால் பண்ணேன்னா 24 பிரிண்ட் ஆகும். ஸோ வேரியபிள் நேம் ஹாவ் கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் அபவுட் வேரியபிள்ஸ் guys. Okay guys, thank you for watching. Let's see in the next video.